அதையும் ப்ராப்பராக வேலை வாங்குறது இல்லை. உன் திட்டம் உங்கள் பேர் போட்டு தான் திட்டம் வருது, அந்த திட்டம் ப்ராப்பராக எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு பார்க்க வேண்டியது வேலையாக இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் இல்லை அவங்ககிட்ட. கடைகோடியில் இருக்கிற மக்களுக்கு போயிட்டு அவங்க கொண்டு வந்த திட்டம் போய் சேருதான்றது மெக்கானிசம் இல்லை. நான் கொஞ்சம் ஒரு ஒன் இயரில் ஒரு 6 months பிஃபோரோ ஒரு 7 months பிஃபோரோ நினைக்கிறேன், ஒரு நல்ல திட்டம் அதுக்கான ரிசல்ட் வந்ததா எல்லாரும் பாராட்டினாங்க. திட்டம் பேர் நான் முதல்வன்னா இத்தனை பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டாங்களா சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதுதானே அது? ஓகே, பாருங்க ஞாபகமே இல்லை அது. அந்தளவுக்கு தான் இருக்கு. இந்த திட்டத்தோட பேர் என் மைண்டில் உட்காந்துருக்கு, ஆனால் அந்த திட்டம் என்ன செஞ்சதுன்றது என் மைண்டில் உட்காரல. அது நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னை தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு திட்டம் பேர் ஞாபகம் இருக்குது, ஆனால் திட்டம் என்ன செஞ்சதுன்ற பேர் ஞாபகம் இல்லை. அப்போ அது யார் காரணம்? விளம்பரம் பண்ணது சரியில்லை. உங்கள் பேரை நீங்கள் விளம்பரம் பண்ணீங்க, உங்கள் அடையாளத்தை நீங்கள் விளம்பரம் பண்ணீங்க, அந்த திட்டம் உண்மையிலே எதுக்குன்றதுக்கான விளம்பரம் வந்து இல்லை. அந்த திட்டத்துக்கு ஆக்சுவலான பயனாளர்கள் யாரோ அவங்கக்கிட்ட அந்த ட்ரைனிங் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், இங்கே ப்ரைவேட்டில் இருக்கவங்கள விட்டுருங்க, வேணும்னா அவங்க தனியாக வந்து சேர்ந்துக்கிட்டோம். ஓகேங்களா? இவங்களுக்கு அந்த திட்டம் போயிடும். அதுக்கு நீங்கள் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் அந்த விஷயத்தை ஒட்டி அதுக்கான விஷயத்தை எடுத்துன்னு போனால் பெரிய செலவே கிடையாது. ஊரெல்லாம் பேனர் வச்சு ஒட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் ஒரு பேசிக்கான ஒரு லேமேனாக கேட்குறேன், நான் இது ஒரு இன்னொரு கட்சிக்காரனாக கேட்கல, நான் இதை முக்கியமாக ஏடிஎம்கே ஃபேவர் பண்ணிலாம் கேட்கல. அம்மா ஒன்று ஒரு விஷயம் இருந்து நான் ஏன் அதை கேட்குறேன்னா அங்கே போய் நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் கேட்குறேன். இப்பயும் எங்கேயாவது அவசரத்துக்கு வேணும்னா சாப்பிட முடியுமான்னு பார்க்குறேன், கண்ணை பட மாட்டேங்குது. நல்ல திட்டம் தானே, அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? பர்சனலாக கிடையாது. ஏன்னா வந்து மெட்ராஸில் வந்து மார்க்கெட்டிங் ஆயிலில் வந்து காசெல்லாம் சுற்றி நிற்கும் போதெல்லாம் அதுதான் சோறு போடும் எல்லாருக்குமே. அப்படி ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் ஸ்லோவாக சாவடிச்சிச்சு.